தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான மாத ஊதியத்தை ரூபாய் 25,000 ரூபாய் 50,000 உயர்த்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருந்த நிலையில் அதை செயல்படுத்த இயலாது என்று அரசு அறிவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக மாதம் 50,000 வீதம் 12 மாதமும் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள 164 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 7,314 கௌரவ விரிவுரையாளர்கள் மதிப்பூதியத்தின் அடிப்படையில் பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார். கல்லூரிகளின் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்படுவதற்கு தேவையான தகுதியும் அனுபவமும் இருக்கும் போதிலும் அவர்களுக்கு மாதம் ரூபாய் 25,000 மட்டுமே மதிப்பூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு ஒரு பாட வேளைக்கு ரூபாய் 1,500 வீதம், மாதத்திற்கு அதிகபட்சமாக ரூபாய் 50,000 மதிப்பூதியம் வழங்கப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு கடந்த 28/1/2019 ஆணையிட்டது. அதை செயல்படுத்த தமிழக அரசுக்கு ஆணையிட வேண்டும் என்று கௌரவ விரிவுரையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் அக்டோபர் 18 தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம், கௌரவ விரிவுரையாளர்களின் ஊதியத்தை ரூபாய் 50,000 உயர்த்துவது குறித்து நவம்பர் 30 அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என ஆணையிட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை செயல்படுத்த மறுத்துவிட்ட தமிழ்நாடு அரசின் கல்லூரி கல்வி ஆணையரகம் இப்போதுள்ள ரூபாய் 25,000 ஊதியம்தான் தொடர்ந்து வழங்கப்படும் என்று கடந்த 29 பிறப்பித்த ஆணையில் கூறியிருக்கிறது. அதற்காக கல்லூரி கல்வி ஆணையர் கூறியுள்ள காரணங்கள் அபத்தமானவை, ஏற்றுக்கொள்ள முடியாதவை. பல்கலைக்கழக மானியக் குழுவால் வரையறுக்கப்பட்ட விதிமுறைகளின்படி கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதால் அவர்களுக்கு மானியக் குழு பரிந்துரைப்படி ரூபாய் 50,000 ஊதியம் வழங்க முடியாது என அவர் கூறியுள்ளார். கௌரவ விரிவுரையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் உதவி பேராசிரியர்களாக நியமனம் செய்வதற்கு தேவையான கல்வி தகுதி உள்ளது. அந்த தகுதிகளுடன் பல்கலைக்கழக மானியக் குழு வரையறுத்த விதிகளின்படி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் உதவி பேராசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அதற்கு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்படுவதை விட பல மடங்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஆனால் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு என்ன ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு கூறியிருக்கிறதோ அதைத்தான் தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கௌரவ விரிவுரையாளர்கள் கோருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்றமும் அதைத்தான் தீர்ப்பில் கூறியிருக்கிறது. இல்லாத காரணங்களை கூறி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த தமிழக அரசு மறுப்பது கௌரவ விரிவுரையாளர்களுக்கு இழைக்கப்படும் துரோகமாகும். பல்கலைக்கழக மானியக் குழுவின்படி கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு மறுப்பது இது 2வது முறையாகும். ஏற்கனவே இதுகுறித்த வழக்கில் கடந்த 21/3/2024 தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம், கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கும் அளவுக்கு கல்வி தகுதி பெற்ற கௌரவ விரிவுரையாளர்களை வேலை வாய்ப்பின்மையை பயன்படுத்திக் கொண்டு மிக குறைந்த ஊதியத்தில் அரசு பணியமர்த்தியுள்ளது. கௌரவ விரிவுரையாளர்களும் வேறு வழியின்றி கிடைக்கும் ஊதியத்தை ஏற்றுக்கொண்டு பணி செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். உண்மையில் அவர்களுக்கு அரசு வழங்குவது மதிப்பூதியம் அல்ல, அவமதிப்பூதியம் என்று கூறியதுடன் பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்தவாறு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தது. ஆனால் அதை அரசு ஏற்கவில்லை. இந்தியாவிலேயே கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மிக குறைந்த ஊதியம் வழங்கும் மாநிலம் தமிழ்நாடுதான். 15 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 10,000 என்ற ஊதியத்தில் பணியில் சேர்ந்த கௌரவ விரிவுரையாளர்களின் ஊதியம் படிப்படியாக உயர்த்தப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் ரூபாய் 25,000 என்ற நிலையை எட்டியது. அதையும் ஆண்டுக்கு 1 மாதம் வழங்க மறுப்பதும் மாதக்கணக்கில் நிலுவை வைப்பதும் நியாயமல்ல. தமிழக அரசே கௌரவ விரிவுரையாளர்களின் உழைப்பை சுரண்டக்கூடாது. சமூக நீதியில் தமிழக அரசுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்தால் பல்கலைக்கழக மானியக் குழு பரிந்துரைத்தவாறு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் ரூபாய் 50,000 வீதம் 12 மாதங்களும் ஊதியம் வழங்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.